சித்திரை நட்சத்திரக்காரங்க. சித்திரைனாலே செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய்னாலே போர் குணம். எதையும் போராடி வெல்லும் ஆற்றலுடைய இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க, சித்திரை 1, 2 பாதத்துக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரடு முரடான பாதம்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலத்தில் எதையுமே நீங்கள் பிளான் பண்ணி மனம் வந்து ரொம்ப அழுத்தத்தில் இருக்கும். எல்லாமே வேகம், உடனே பண்ணணும், உடனே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வேகமாக செய்யும் போது அதில் நிறைய தவறுகள் ஏற்படும். அந்த தவறே ஒரு பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மனசில் பார்த்தீங்கன்னா என்றைக்கோ நடந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். மேலும் பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயம், இந்த பீரியட் சார்ந்த மாதவிலக்கு சார்ந்த உபாதைகளால் கொஞ்சம் மன அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அண்ணன் அக்கா என்ற உறவு வந்து அந்த அளவுக்கு சுமூகமான ஒரு விஷயமா இருக்காது. அதே சித்திரை 3, 4 பாதம் துலா ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒரு சூப்பரான காலகட்டம் சொல்ல முடியும். இந்த காலத்தில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய விஷயம் என்பது இருக்குது. ஸோ இந்த காலத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு வாகனம் மாற்றம் பண்ணலாமா, இல்லை வாகனத்தை விற்பது வாங்குவது போன்ற எண்ணம் என்பது இருக்குது. மேலும் நிறைய பேர் இடம் வாங்கலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கும். ரியல் எஸ்டேட் செய்வதோ இல்லை இடத்தை வாங்கிறது விற்கிறது என்பது ஒரு விஷயம் என்பது இருக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் என்னென்னாக்கா பழைய வீட்டை வந்து பழைய விஷயங்களையும் சரி பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த காலத்தில் உருவாகும். ஸோ மேலும் என்னென்னாக்கா பழைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியதாக ஒரு பாதிப்பை, வாஸ்து சார்ந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விருந்தினர்களோட வருகை என்பது இருக்கும். விருந்தினர்கள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விருந்தினருடைய வருகை என்பது இருக்கும். ஸோ மனசில் பார்த்திங்கன்னா ரொம்ப கற்பனை வளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைண்டில் என்னென்னாக்கா எவனா செய்வினை வச்சுட்டானா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அப்பப்போ இடைக்கு வந்து போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ உங்கள் மனசை சரியாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.